அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி குடியரசு தினம், அரசு விடுமுறை. இன்றைக்கி அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இப்போது இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்ப்போம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 26/1/2024 தை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா பிரதம திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:20 வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க மரண யோகம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறனாலையும் சில கிரக நிலைகள்னாலையும் நவகிரக வழிபாடு பண்ணுறது இன்றைக்கி நல்ல பலனை தரும். வாஸ்து செய்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா காலையில் 10:46 முதல் 11:22 மணி வரை இருக்குது. இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை இருக்குது. குளிகை காலை 7:30 முதல் 9:30 வரை இருக்குது. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை இருக்குது. நல்ல நேரம் காலையில் 9:30 முதல் 10:30 வரை இருக்குது. மாலை 4:30 முதல் 5:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் 12:30 முதல் 1:30 வரை இருக்குது. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா 6:35க்கு இருக்குது. சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்துக்கு இருக்குது. திதி பார்த்திங்கன்னா பிரதம திதி இன்றைக்கி இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பணவரவு இருக்கும். கொடுத்த கடன்களை இன்றைக்கி திரும்பி வாங்கிறதுக்கு இழுபறி கஷ்டமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி கடன் எதுவும் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி கடன் கொடுத்தவங்கக்கிட்ட போய் நிற்கவும் வேண்டாம். வியாபாரத்தில் கூட்டாளிகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வலுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மனைவி மூலயமா நல்லது நடக்கிற நேரமாக இருக்குது. கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. இன்றைக்கி சாதகமான பலன்கள் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். பொறுமையை இழக்காமல் கொஞ்சம் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு ஏமாற்றத்தை வெளிக்காட்டாமல் முக்கியமான முடிவுகளை தவிர்த்து இன்றைக்கி நாளை கொஞ்சம் எளிதாக கொண்டு போனீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தவறுகள் தொழிலில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா நல்லா உங்களோட பணிகளை திறமையாக செய்ய முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்ன விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்கிட்டு டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. அவங்கள அனுசரித்து யதார்த்தமாக நடந்துக்கிட்டு போனீங்கன்னா அவங்க மூலியமாக சில நல்ல பலன்கள் கிடைக்கிற நாளாக அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பயணம் செய்யும் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமான பிரச்சனை இருக்கும். அதனால் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி உங்களுக்கு காலையிலேயே சந்தோஷமான செய்திகள் சேரும். பசங்க உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா மேற்படிப்புக்காக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும். தொழிலில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய கிடைக்கும். நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. உங்களோட திறமை மீது நம்பிக்கை ஏற்படுற நாளாக இன்றைக்கி இருக்குது. நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களோட நல்ல உறவு பராமரிக்கிற நாளாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு நாள். உங்களோட தொழிலில் கஸ்டமர் மூலிமா அவங்களோட பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வெளியில் போயிட்டு வர வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத தனவரவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வருமானம் அதிகமாக இருக்கும். அது மூலயமா நிறைய திருப்தி அடைக்கிற நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட அனுசரித்து போகிற மனநிலை இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்.
பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கும். குடும்பத்தில் பெண்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் தாமத பலன்கள் இருக்குது. வேலையில் சிலருக்கு வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும். ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பொறுமையாக இருந்தீங்கன்னா நிறைய வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்கள்கிட்ட நிலையான மனநிலை இல்லை, அதனால் உங்களோட வளர்ச்சி கொஞ்சம் பாதிக்கப்படுற நாளாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவாக இருக்கிறது நல்லது. அவங்களோட ஆதரவை பெறதுக்கு அது உதவியாக இருக்கும். உங்களோட பணிகளில் தொழிலில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட உணர்வுகளை நகைச்சுவையாக வெளிப்படுத்துகிற நாளாக இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பணம் சம்பாதிக்கிற திறமை அதிகமாக இருக்கும். சேமிக்கிற ஆற்றலும் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் கிட்டே இருக்கிற இன்றைக்கி தன்னம்பிக்கையும் ஆற்றலும் உங்களோட ஆரோக்கியத்தை நல்லா வைத்திருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி தொழில் சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே வெற்றியை தரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளோட அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பசங்க படிப்பில் ஆர்வத்தோடு ஈடுபடுவாங்க. அவங்களோட மேற்படிப்புக்கு உண்டான விஷயங்கள் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இன்றைக்கி குறைஞ்சி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி எதிர்பார்த்த பலன்கள் ரொம்ப கொஞ்சம் லேட்டாகி கிடைக்கும். அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. இன்றைக்கி தன்னம்பிக்கை நல்லபடியாக வைத்திருக்கிறது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி செய்கிற செயல்களை உங்களுக்கு பலன்கள் தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தொழில் பரபரப்பாக இருக்கும். கூடுதலான தொழில் வேலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. நேரம் அதிகமாக செலவாகும். கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் கேஷுவலாக இன்றைக்கி நாளை கொண்டு போங்க. கணவன் மனைவிக்குள்ளே இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசும்போது கரெக்டாக நீங்கள் சொல்ல வரதை கரெக்டாக சொன்னீங்கன்னா இன்றைக்கி நாளை சிறந்ததாக கொண்டு போக முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப வரவு இருந்தாலும் பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது. பணம் செலவுக்கும் வரவுக்கும் சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு வருத்தத்தை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்மராசி. இன்றைக்கி கூட பிறந்தவங்களால் மனசு நிம்மதி இல்லாமல் போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அலுவலகத்தில் எதிர்பாராத வீண் பிரச்சனைகள் சந்திக்க நேரும். தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா லாபம் கிடைக்கும். உறவினர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைக்கி ஒரு வெறுமை உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் கொஞ்சம் வேற்றுமை இல்லாமல் வெறுமை இல்லாமல் பக்குவமாக எல்லாருக்கூடயே பழகிறது நல்லது. சூழ்நிலை மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருக்கிட்டேயும் அனுசரித்து போகிறது இன்றைக்கி நல்லது. வேலையில் தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தொழிலில் கொஞ்சம் போராட்டங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். தொழிலில் பலு அதிகமாக இருக்கிறோம். வேலை பலு அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட வெளியில் நடக்கிற ஏமாற்றத்தை வீட்டில் காட்டுற மாதிரி இருக்குது. அதை தவிர்த்திங்கன்னா நாள் நல்லபடியாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதனால் பணத்தை பார்த்து செலவு செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷன் காரணமாக கண்ணெரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது கவலையை உண்டாக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலைகளில் ஆர்வத்தோடு செஞ்சு முடிப்பீங்க. புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வெளியூர் பயணங்களில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களோட அறிமுகம் இன்றைக்கி நல்லாவே இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி தினம் பார்த்திங்கன்னா சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு திட்டமிட்டு செய்கிறது நல்லது. 1க்கு 2 முறை நல்லா யோசித்து உங்களோட முடிவுகளை எடுத்திங்கன்னா நல்ல பலனை தரக்கூடிய நாளாக அமையும்.
பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடப்பது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்காமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நேரம் கொஞ்சம் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம். கணவன் மனைவிக்குள்ள உங்களோட மன உணர்வுகளை வெளிப்படுத்த முயற்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அவங்கக்கிட்ட அன்பாக பாசமாக பழகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். சேமிப்பு செய்ய வாய்ப்பு குறைவு. கவனமாக பார்க்குறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பற்களில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். நவீனகரமான பொருட்களை வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் காட்டுவீங்க. சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி நல்ல பலன் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்ற நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் பணி சுமை குறையும். இன்றைக்கி உங்களுக்கு இனிமையான நாள். உங்களுக்கு கிடைக்கிற பலன்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும். கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும். உங்களோட விருப்பங்கள் எளிதில் நிறைவேறும் நாளாக இன்றைக்கி இருக்குது. தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை செயல்திறன் இன்றைக்கி கஸ்டமர்கிட்ட நல்ல பேர் எடுத்து கொடுக்கும். தரமான வேலையாக இன்றைக்கி செஞ்சு நாளை சந்தோஷமாக கொண்டு போவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட அன்பை வெளிப்படுத்துவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்லிணக்கமும் அந்யோன்யமும் அன்பும் பாராட்டப்படும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சேமிப்பு நல்லா இருக்குது. கணிசமான வங்கி இருப்பு உயரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில எதிர்பாராத பண வரவு இன்றைக்கி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற உறுதி மற்றும் தைரியம் காரணமாக இன்றைக்கி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வண்டி வாகனங்களால் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். நண்பர்கள் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வளமான நாளாக கொண்டு போக முடியும். சோம்பேறித்தனத்தை தவிர்த்திங்கன்னா தன்னம்பிக்கையோட அமைதியோடவும் இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும். உங்களோட முக்கியமான லட்சியங்களை இன்றைக்கி நிறைவேற்ற வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தொழிலை பாராட்டு பெறக்கூடிய விதத்தில் இன்றைக்கி கொண்டு போவீங்க. உங்களோட செயல்களுக்கு இன்றைக்கி நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள நட்பான அணுகுமுறை நல்லாவே இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் ஒருவர் புரிந்து கொண்டு 2 பேரும் அன்பை பராமரித்து நல்லிணக்கத்தோடையும் சந்தோஷத்தையும் இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேவையை விட பணம் அதிகமாக இருக்குது. சேமிக்கிற ஆற்றல் அதிகரித்து காணப்படும். உங்களோட சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அதிக ஆற்றலும் திடமும் நல்லாவே உங்களோட ஆரோக்கியத்தை வைத்திருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி உங்களுக்கு காலையிலேருந்து கொஞ்சம் பாதிப்பு, ஆரோக்கியத்தில் சோம்பேறித்தனம், மனத்தளர்ச்சி, அந்த மாதிரி கொஞ்சம் தெளிவில்லாமல் பதட்டத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். புதிய முயற்சிகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பயணங்கள் செய்ய வேணாம். குறிப்பாக வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி நிச்சயம் இல்லை, நீங்கள் செய்கிற காரியங்களில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு தெரியாத ஒரு குழப்பம் இருக்குது. நன்மையும் தீமையும் இன்றைக்கி கலந்து தான் இருக்கும். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி பதட்டப்படாமல் பொறுமையாக நாளை கொண்டு போகிறது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட தொழிலில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குழப்பங்களை வீட்டில் காட்டாமல் கலகலப்பாக பழகிறது நல்லது. உங்களுக்கு பிடிச்சவங்க பேசுகிற பேச்சை நீங்கள் கூட இருந்து கேட்டு உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கூடுதலான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கிறது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட நீங்களே இன்றைக்கி நாளை வருத்திக்கிறனால கொஞ்சம் முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வெளியிடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு குடும்பத்தோடு சந்தோஷமாக போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அரசு வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர் திறமையால், அதாவது வேலை செய்கிறவங்க அவங்களோட திறமையால் மேலதிகாரிகளை பாராட்டப்பெற முடியும். வீட்டு தேவைகளை இன்றைக்கி பூர்த்தி செய்கிறதுக்கு நாள் நல்லபடியாக இருக்குது. பசங்க மூலிமா பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி தினத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும். இன்றைக்கி உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறது, அமைதியாக இருக்கிறது நல்லது. உங்களோட வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சூழல் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலை தெரியாது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுட்டு, லீவ் கூட விட்டுட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு வர்றது நல்லதாக இருக்கும். இன்றைக்கி கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற மாறுபடும் கருத்துக்கள் மனநிலை காரணமாக உங்கள் துணையோட மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தாமல் கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கலகலப்பாக அவங்க கூட பழகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தோட வெளியில் போனால் கண்டிப்பாக செலவு அதிகமாகும். தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சில அசௌகரியம் காரணமாக உங்களோட ஆரோக்கியம் குறையும். தொண்டையில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். கவனம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி குடும்பத்தில் சுப செலவுகள் செய்ய நேரிடும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் தெரியும். எதிர்பார்த்த உதவிகள் தடையில்லாமல் கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் குறையிற மாதிரி இருக்கும். ஆன்மீகம் இல்லைன்னா தெய்வீக வழிபாடு ஈடுபாடு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. பெரிய மனிதர்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும். இன்றைக்கி நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்கள்கிட்ட உறுதியும் தைரியம் இன்றைக்கி நல்லாவே இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களோட நட்பாக அணுகுமுறையாக பழகிறது நல்லது. அப்போ தான் கஸ்டமர்கிட்டேயோ இல்லைனா வெளியில் பார்ட்னர்கிட்டேயோ நல்ல பேர் எடுக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்யுன்யம் நல்லாவே இருக்கும். 2 பேரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாளை கொண்டு போவீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சௌகரியமாக கையில் இருக்கிற காசே போதுமானதாக இருக்கும். வங்கியில் இருக்கிற பணம் கணிசமாக உயர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி சிறந்த ஆரோக்கியத்தில் இருப்பீங்க. தெய்வத்தோட அருளால் இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். அடுத்த ராசி கடைசி ராசியான மீன ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். உறவினர்கள் கூட வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியான பயணங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். நெருங்கிகளோட ஒத்துழைப்பு இன்றைக்கி மகிழ்ச்சியை அளிக்கும். எதிர்பாராத உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும். கடன்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாள் அனைத்தும் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். உங்கள்கிட்ட தன்னம்பிக்கையோடு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் தொழிலில் இன்றைக்கி சிறப்பாக தான் இருக்குது. உங்கள் கிட்டே இருக்கிற திறமைகளை நீங்களே வெளியில் கொண்டு வர்றது இன்றைக்கி நல்ல பலனை தரும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்பும் அக்கறையும் காட்டி பழகுவீங்க. அது முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்க பாருங்கள். திருமண நிகழ்ச்சிகள் விருந்துகளில் கலந்துக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போதிய அளவு பணம் இருக்குது. பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால் செலவும் கம்மி வரவும் கம்மினால் சமமாக போயிடும். கவலை இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்களை நீங்களே மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மறுபடியும் இனிய சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி
ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போது நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.